அருள்ராஜ் தம்பி ஜெபம் பண்ணுவது போல எங்கள் நிமித்தமாக ஜனங்களை கைவிடாதிரும் என்று கவலையோடு பண்ணும் ஜெபம்தான் ஆத்தும பாரம் உள்ள ஜெபம். இந்த ஜெபம் உண்மையிலேயே என் இருதயத்தை தொட்டு விட்டது. இதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் தான் இதை சொல்லுகிறேன். இந்த ஜெபம் தேவனுடைய இருதயத்தை மட்டுமல்ல, இதை கேட்கிற யாவருடைய இருதயத்தையும் தொடும். யோனா போன கப்பல் சேதமடைய காரணமாக இருந்தது யோனாவின் கீழ்ப்படியாமை என்று யோனா தன் குற்றத்தை உணர்ந்து கொண்டதால் மற்றவர்களுக்கு சேதமில்லை. யோனாவும் ஊழியம் செய்தான். அதுபோல இந்த கர்த்தருடைய சபையில் உள்ள யோனாக்கள் எல்லாரும் தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டு தங்கள் குற்றங்களை கடலில் தூக்கி எறிந்தாலே சபை வளரும். இல்லை என்றால் உண்மையை சொல்லுகிற என்னை போன்றவர்களை எப்ப அழிப்பார் என்று குடிசை போட்டு உட்கார்ந்தால் இனி ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி பேச மாட்டார், கொன்றே போடுவார். இந்த அருள்ராஜ் தம்பியின் உண்மையான ஜெபத்தை நான் இப்படி இணையத்தில் போட்டதால் இனிமேல் இப்படி ஜெபம் பண்ணாதே, எங்கள் மதிப்பு குறையும் என்றும் தூண்டிவிட ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி தன்னையும் காத்து மற்றவர்களுக்கு போதித்தால் அதற்கான ஆசீர்வாதமும் வளர்ச்சியும் இந்த அருள்ராஜ் தம்பிக்கு நிச்சயமாக உண்டு. இந்த அருள்ராஜ் தம்பி இனி என்று என்னை குத்தி பேசுகிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் தான் உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.